உனக்கு அம்மாச்சி அம்மாச்சி முன்னாடி தானே பொண்டாட்டி 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 நாடகம் முடிச்சு காலையில வாங்கி தரணும். காலையில பரமக்குடி பொண்டாட்டி மானே எந்தன் பெரிய பொண்டாட்டியே மனசு கேட்ட மராசி நீனே அடி கோயம்புத்தூர் கொண்டு வெத்தல வாடி வாடி கோடி ஓடி வாடி வாடி அடிமானே மையானே நில்லு நில்லு அடிமானே உங்க மையானே நில்லு நில்லு உங்க இஷ்டம் என்ன சொல்லு சொல்லு உங்க மையானே நில்லு நில்லு எனக்கு கொல்லி வைப்பா என்ற மனக்கோட்டை கட்டி இருந்தேனடா மகனே. உனக்கு கொல்லி வைக்க நிலைக்கு தள்ளி வைத்து விட்டாயே, நான் என்ன செய்தேன்? ஒரு ஆறில்லை உற்றார் இல்லை, உறவினர் யாரும் இல்லாமல் தனியாக இருந்து கொண்டிருக்கின்றேனடா. தாயே பராசக்தி, நான் விட்ட மகனுக்கு கொல்லி வைக்கும் விஷயத்தை எப்படியாவது என் கணவரிடத்தில் சொல்லிவிடலாமா? விடுவதற்குள் வரவில்லை என்றால் 1000 பொய் சொல்லி குற்றத்துக்கு ஆளாகி விடுவார் என்று என்னை அடிமை கொண்ட வேதர் கட்டளையிட்டு இருக்கின்றார். நான் இப்பொழுதே செல்ல வேண்டும். என் மகனுக்கு தகனம் செய்துவிட்டு இப்பொழுதே சென்று சத்தியத்தை காக்க வேண்டும். தாயே பராசக்தி, கொல்லி வைக்கவே போரே மகனே. கொல்லி வைக்கவே போரே தட்டை பொறுக்க வைத்தாய். தட்டை பொறுக்க வைத்தாய் சிவமே.
ஓப்பன பேசாவிட்டால் பாரட்டி தண்டத்தானே அழைக்கிட மாட்டுவே காரதனமை காவலை மீறி சொல்லமையன் வந்த சொல்லு சோழத்தனமை காவலை மீறி சொல்லமையன் வந்த சொல்லு காவலை மீறி சொல்லமையன் வந்த சொல்லு 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 யாரடி இங்கே வந்தவன் தண்ணில பிள்ளையை கட்டி அறிவேந்தலிலே பிள்ளையை கட்டி தண்ணில பிள்ளையை என்னைய கொல்லி வைக்க வந்த கல்லி தண்ணில பிள்ளையை என்னைய கொல்லி வைக்க வந்த கல்லி 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 யாரடி இங்கே வந்தவன் யாரடி ஒரு இடத்திற்கு காற்படம் வளர்த்து வாய்க்கட்டு கொடுக்காமல் தகவல் செய்ய தெரிந்திருக்கிறார் யாரு கல்லினான் அல்லமையா கபதியும் அல்லமையா பாலங்காட்டில் தோன்றிய வசத்தால் மாட்டான் ஐயா நல்லூரில் தனிலை தாங்கி நான் இந்த சுடலை கண்டேன் கொள்ளியோ வைக்க வந்து கோபத்தை பொறுப்பேர் ஐயா கவலுக்கு உண்டை என்று கனவில் மறியலையா அவனுக்கு உண்டை என்று கனவில் மறியலையா பாவி நான் என்ன செய்ய பாவி நான் என்ன செய்ய பாவி நான் என்ன செய்ய பரதேசியா நீலையா அவனுக்கு உண்டை என்று கனவிலும் அறியலையா இல்லை கவலை இல்லையா என்ன எங்கிருந்து இங்கே வந்தாய் எங்கிருந்து இங்கே வந்தாய் உங்க மனத்திலிருந்து இங்கு வந்தேன் ஓடியே மனத்திலிருந்து இங்கு வந்தேன் ஓடி வந்து ஓடியே இவ்விரலில் ஆடியே உங்க மனத்திலிருந்து இங்கு வந்தேன் ஓடியே நாடியே தேடியே ஒரு இடத்திற்கு கால்படம் வளர்த்து வாய்க்கட்டு கொடுக்காமல் யார் இங்கு தகனம் செய்தாலும் யாராக இருந்தாலும் கேள்வி கேட்பேன் யாரடி உன் ஊர் பேர் சொல்லடி யாரடி உன் ஊர் பேர் சொல்லடி உன் ஊர் பேர் சொல்லடி யாரடி உன் ஊர் பேர் சொல்லடி 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 பதட்டி என்னை திரும்பி முரடி பண்ணிட்டு திரும்பி முரடி பண்ணிட்டு அபிஜந்த காபட்டத்தில் நெட்டிங்க வந்த கட்டியா சடி உன் ஊர் பேர் சொல்லடி 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 ஐயா முன்பின் தெரியாத ஒரு பெண்ணை பார்த்து வாடி என்று போடி என்று வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவது நீதி தவறி பேசாதே நீதி தவறி பேசாதே அந்த இசனை புகழ்ந்தபடி பேசதை எளியபடி இசனை புகழ்ந்தபடி பேசதை எளியபடி நீதி தவறி பேசாதே 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 சாதி வந்த வேதமின்றி செய்தி தருவது மனதோ சாதி வேதம் சாந்திர உயர் குலத்தை சென்ற விலையில் நீதி தவறி பேசாதே பேசாதே நானா நீ பேசுகிறேன் அடி நாரியை கதிரில் ஒன்று இப்ப வந்த கெட்ட அயே வந்த கட்சி நாரியை கதிரில் ஒரு எப்ப வந்த கெட்ட அயே வந்த கையில் சொல்லத்து கறி என்று முகத்தை அப்பா நின்று போகும் என்று நதியா ஊர் பேர் சொல்லடி 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 இறைவா இது என்னம்மா சோதனை எல்லோரும் கையெடுத்து கும்பிடுவார்கள் என் நாட்டு மக்கள் என்னை கண்டார் ஆனால் கேவலம் இந்த சுடலை கட்டி காக்க ஒரு காவலன் என்னை போடி வாடி என்று வைக்கின்றானே மெய்ப்பதரவே பிள்ளை என்னைகிறானே ஐயோ இந்த வேதனை தவிர சொதினாலே மையகத்தில் உள்ள பெரியோர்களை மறியாமலே வகையத்தில் உள்ள பெரியோர்களை மறியாமலே வைகிற மனம் பதற செய்கிற பெரிய பாவி வைகிற மனம் பதற செய்கிற பெரிய பாவி நீதி தாவரி பேசாதே யாரை பார்த்து புரியுங்க எங்கிட்ட பிள்ளை இந்த பாக்கி செம்பு பேச பேச
ஐயா, எங்க ஒரு காவலர் இருப்பார் என்றும் அவருக்கு காப்பன முளத்துண்டு தர வேண்டும் என்ற கட்டளை மரியாதை ஐயா. பெண் என்றால் பேயும் இறங்கும் என்று சொல்வார்கள். இந்த பெண்ணுக்கு இறக்கப்பட்டு, இந்த பராசக்திக்கு இறக்கப்பட்டு என் மகனை ஒன்று தகனம் செய்யுங்கள், இல்லை என்றால் தகனம் செய்ய அனுமதி தாருங்கள் ஐயா. என்னை ஏற்றி பேச்சுக்கு ஆளாக்காதீர்கள் ஐயா. காப்பனமளத்தோடு இருக்கப்படுகில்லை. என்ன பேசுகிறார்? காவல் தன்னை நாட்டி இது என்ன காலம் என காலோடும் ததுமாறி தேடும் சக்கரமானிக்கோ. இது என்ன காலம் என காலோடும் சமவேலை கண்டு தவம் தன்னை கொண்டு சமவேலை கண்டு தவம் தன்னை கொண்டு இன்னும் தன்னை நாடி இங்கு வந்த கோடி தவம் தன்னை நாடி போடி 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 பந்து ஜனமில்லை வந்த இந்த தொல்லை சிந்தனை தீராது மகன் தன்னை சுடவே வந்து ஜனமில்லையே. காவல் மீது சுருக்கிறது இங்கு வந்து இஷ்டமாய் கொண்டிருந்த இத்தது மந்தமீனே நிச்சயமாய் பேசுகின்றாய். நீர் மூடி சபத்தை தொட்டி மோட்சமாய் எடுத்தாய் தள்ளி பாரா. மகனே, உன் அருமை தெரியாமல் பெருமை தெரியாமல் கேவலம் எட்டி உதைத்து விட்டானே, மன்னித்து விட ஆசை நேச மகனே. ஆசை மகன், நேச மகன், பாச மகன், மகனே, ஆசை மகனே, நேச மகனே, அதி மகனே, மகனே என்று ஜெகதான இருந்து பகவானை நினைக்கிற என்னடி மகனே என்று ஜெகதான இருந்து பகவானை நினைக்கிற என்னடி இது சும்மா எனக்கு சொல்லடி சகலரும் மைகிட தப்பிக்கிற மொழி தாத்திரின் மொழிகள். ஐயோ பராசக்தி, என்னடியா தொடி தென்னம்மை பேசுகிற சின்னமொழி கேட்கலாட்டு என் மன்னமணி கொண்டு பொத்துதே மன்னவர் முச்சிட்டே என் மன்னவர் முச்சிட்டே மயானத்தில் இருக்கிறது ஆசுதே. யாரை பார்த்து போட்டி வெற்றியாளர்களே வெற்றியாளர் என்று நமக்கு பேசுகிற கட்டி தன்னை முன்ன கதக்கி காசி மாநகரத்தில் யாய் என்ன இது? இவன் களத்தில் ஏதோ பணியில் என்னவென்று பார்க்கிறேன். பார்க்கலாம். அடி பாவி சண்டாய், இந்த உலகத்தில் எந்த இடத்திற்கு போனாலும் இந்த பொருளை பற்றி இறைவனுடன் விலைக்கு வாங்கலாம். எந்த பொருள்? எந்த பொருளுமே இல்லையா? எந்த பொருளுமே இல்லையா? இருக்கும் தாலியை விட்டு காசி விசாலாச்சி தேவர் மூவர் யாவரும் காணாத மங்கல்யம், நான் பெற்ற பிள்ளை அறியாத மங்கல்யம், என் தாய் தகப்பன் அறியாத மங்கல்யம், என் பர்த்தாவை என்று பிறர் கண்களுக்கு தெரியாத மங்கல்யம். நான் கூட பிறக்கும் போதே என் கூட பிறந்தது, நான் பிறக்கும் போதே என் கூட பிறந்த மங்கல்யம் கேவலம் காப்பன முளத்துண்டு வாங்கி புசிக்கக்கூடிய ஒரு சண்டாளை கண்டுவிட்டான், ஒரு நீசன் கண்டுவிட்டான். நீதி தவறி விட்டேனா? நெறி தவறி விட்டேனா? குற்றம் செய்து விட்டேனா? என்ன சோதனை? தேவர் மூவர் யாவர் கிடைக்கும் தெரியாத தாரியை கேவலம் இந்த மயானத்திலே கார்பணம் உளத்துண்ட வாய்க்கரிசி வாங்கி பிழைக்கின்ற நீச்சன் கண்டான் என்று நெருப்பினை விழுந்து முழுதாக துடைக்கின்றாரே. அப்படி என்றால் இப்பேற்பட்ட நன்மை எல்லாம் எனது பத்தினி தாராபதிக்கல்லவா உண்டு. இவர்கள் மனைவி தாராபதி இறந்து கிடக்கின்ற இந்த குழந்தை என் மகன் லோகிதாசனா? இருக்கார். இப்படி ஒரு தலைமையை
இறைவன் எனக்கு கொடுத்திருக்க மாட்டான். ஆண்டவா, இப்படி ஒரு தண்டனை எனக்கு கொடுத்து விடாது. இறைவா, இப்படி ஒரு தண்டனை எனக்கு கொடுத்து விடாது. அப்பா, தீர விசாரித்து தான் அறிய வேண்டும். அம்மா, பெண்ணே, மங்கையே உனை மணந்த கணவனல்லாதே மற்றொருவர் கண்ணுக்கு தோன்றாத மாங்கல்யத்தை பங்கமுட்ட புலையன் கண்ணில் கனவ வைத்தனே அங்கம் வந்து பாடுகின்ற பெண்ணே பெண்ணே பெண்ணே, உன் கணவனது பெயர்தான் என்ன? காஷ்டமதில் இருக்கும் குழந்தையின் பெயர்தான் என்ன என்ன என்ன? உன் மனதினில் உள்ள மனக்குறையாவையும் மறைக்காமல் எடுத்துரைத்தால் மனக்குறை தீரும். பெண்ணே பெண்ணே பெண்ணே. அப்பா, தாங்கள் யார்? எந்த நாட்டை சார்ந்தவர்கள்? இறந்து கிடக்கின்ற குழந்தை யார்? உன் கணவன் யார்? உன் ஊர் பேர் என்ன என்பதை விவரமாக சொல். யார் என என்று கேட்ட அன்புள்ள காவலரே, யார் என என்று கேட்ட அன்புள்ள காவலரே, காவலரே. ஐயா, நான் யார் என்று தெரிய வேண்டுமா? இந்த பெண்மகள் உலகத்தில் வாழ பிறந்தவளையா? நான் பெற்ற மகனை இந்த உலகத்தையே ஆள பிறந்தவளையா? என் தந்தையோ கண்ணமாபுரியின் அரசன், இவர் தந்தையோ அயோத்திக்கு அரசனையா? அயோத்திக்கு அரசனையா? சூரிய மரபு என்றோடு சோதனம் அடைந்து போச்சே. காரியம் என்னவாச்சோ? கௌசை கண்டதை கொள்ளாச்சோ? யோ 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 கோரினார் பெற்ற பால இந்த குவலையும் ஆண்டிடாமலே காலில் காட்டில் பாம்பு கடித்துமே இறக்கிறானா? மகனே 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 மகனே, என் செல்வமே, கோசராட்டின் குலவிளக்கின் அயோத்தி மாநகரத்தின் இளம் தென்றலை நதிகுலத்தில் உதித்த ரத்தினமே, செல்வத்தில் பிறந்து சீரழிந்து கிடைக்கும் செல்வ சீமானே, நீ இறந்து விட்டாயா? நீ இறந்து விட்டாயா? நான் இறந்து எனக்கு கொல்லி போடுவாய் நினைத்தேனே, நீ இறந்து விட்டாய். உனக்கு கொல்லி காசு போடக்கூட வழி இல்லாமல் இருக்கின்றேனே இறைவா, நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? நான் பிறந்த காரணத்தை நானே அறிய முன்னே, நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே, நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? ஏன் பிறந்தாய் மகனே? ஏன் பிறந்தாயோ? இல்லை ஒரு பிள்ளை என்று எங்கு ஓர் பலர் இருக்கு. ஏன் பிறந்தாய் மகனே? ஏன் இல்லை ஒரு பிள்ளை என்று எங்கு ஓர் பலர் இருக்கு. இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? ஏன் பிறந்தாய் மகனே? ஏன் பிறந்தாய்? நான் விட்ட மகனை எடுத்து வைத்துக் கொண்டு அழு கொண்டு இருக்கின்றீர்கள் ஐயா. மகனே மகனே என்று என் பிள்ளையை சொல்லலாமா? யாரையா நீங்க? இந்த குரலை எங்கே கேட்டது ஒன்று இருக்கின்றது, சொல்லிவிடுங்கள் ஐயா, சொல்லிவிடுங்கள். என்னையா யாரோடு கேட்கிறாய்? என்னையா யாரோடு கேட்கிறாய்? நீயா கேட்கிறாய்? அப்பா, ஆண்டவா, என்னை கட்டிய மனைவி கணவனை பார்த்து யார் 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 என்று கேட்கிறாய்? எப்படி புரிய வைக்கப் போகிறேன்? அம்மா, என்னை யார் என்று தெரியவில்லையா? எல்லாரும் உன்னை சந்திரமணி நினைப்பார்கள். நான் உன்னை எப்படி தாராவதி 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 குழந்தையை கொண்டு வந்து கொடுப்பாய் என்று நினைத்தேன். இப்படி கொண்டு வந்து கொடுத்து விட்டாயே, என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? சுவாமி, தெற்பை சேகரிக்க சென்ற பாலகனை அர்ப்பணித்து இறந்து விட்டது. அவர்களிடத்தில் என்னை வேலை வெட்டிகளை எல்லாம் வாங்கி கொண்டுதான் விட்டார்கள். இப்பொழுது நான் ஒன்று கேட்கின்றேன். காப்பணம் முளத்தொன்று தர வேண்டும் என்ற கட்டளையும் அறியாதவர் எனக்கு எதுவும் இல்லை எங்களை. ஆகையினால் நம் மகனை காப்பண்ட முளத்தொன்று வாங்காமல் செய்து விடுங்கள் சுவாமி. என்ன மாற்ற கூறுகிறாய்? இந்நாட்டின் மன்னன் மகளாக இருந்தாலும் நமது மகனாக இருந்தாலும்
கார்பணம் வளர்த்தோடு கொடுக்காமல் பயணம் செய்ய முடியாது. ஒன்று சொல்லுகிறேன் கே, உன்னை அடிகள் என்று வேதனம் சென்று கார்பணம் வளர்த்தோண்டை மாட்டார்கள், சென்றால் விடவும் மாட்டார்கள். அப்படி என்றால் காசிமா நகரத்து விதிகளை சென்று முன்னியர் கரங்களையும் ஏற்றி பிச்சையாவது எடுத்துக்கொண்டு வா, பிச்சையாவது எடுத்துக்கொண்டு வா. வாழ்வில் அது ஒன்று மட்டும்தான் மிச்சம் இருந்தது, அதை செய்து விடுகிறேன். அதுவரை நம் குழந்தையை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் சுவாமி, பார்த்துக் கொள்ளுங்கள். அம்மா தாய்மார்களே, ஐயா நான் பெற்ற மகன் பிறந்து விட்டான் என்று அள்ளி அள்ளி கொடுத்த கரங்களால் பிச்சை எடுத்து வருகிறேன். அம்மா உதவி செய்யுங்களம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, நீங்கள் தரும் பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. ஏன் இந்த வாழ்க்கை என்று அறியேன் அம்மா, ஏன் இந்த வாழ்க்கை என்று அறியேன் அம்மா என்று இறையனுக்கு இளையம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, பிச்சையிலே பிறந்தேன் அம்மா. பத்தம் பறந்திடும் பதிவந்தால் மறந்திடும் இளமையில் கொடுமையில் வறுமையம்மா என்றும் இதுதான் நீதி என்றால் இறைவன் வேண்டுமா, என்றும் இதுதான் நீதி என்றால் இறைவன் வேண்டுமா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. பொன்பொருளுக்காக ஆசைப்பட்டு காசி மைந்தன் கனகவேந்தனை, காசி மன்னன் மைந்தன் கனகவேந்தனை கழுத்தை நெறித்து கொலை செய்து விட்டு வீதியில் பிச்சை எடுப்பது போல் நடித்துக் கொண்டிருக்கிறாய். ரொம்ப பூஜையா இருக்கு. வெற்றி பிள்ளை வெற்றி கொஞ்ச நேரத்தை உயிரோட போறபடி யாரைய மயான காவல். யார் எதற்காக அழைத்தாய்? நீங்க தான் அந்த மயானத்தின் காவலர். ஆமாம். ஒரு பெண்மணி காசி மன்னன் மைந்தன் கனகவேந்தனை கொலை செய்து விட்டால், அதுவும் பொன்பொருளுக்காக ஆசைப்பட்டு, அதற்காக அவளை கொலை செய்யும்படி உமது எஜமான் வீரமாக உத்தரவிட்டார். என் எஜமான வீரமாக கொலை செய்ய சொன்னாரா? அதற்கு ஆதாரம் இந்த கொடுபானை புடிக்கோடை. கொலை செய்து விடுவதற்காக பொழுது விடுவதற்குள் வெட்ட வேண்டும். இப்படிக்கு உன் எஜமான வீரமாக. அப்படியா? பச்சளம் குழந்தையை கொல்லும் அளவிற்கு யாராக தளபதி நீயா கொலை செய்தாய்? ஒரு குழந்தை இறந்து கிடந்தது. யார் பெற்ற பிள்ளையே எடுத்து அழுது முழம்பிக் கொண்டிருந்தேன். நான் அது கொலையை கொன்றேன். குற்றவாளி கொலைகாரி என்று கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்கள். தாராபதி, நீ கொலை செய்வதற்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் எஜமானின் கட்டளை நான் எப்படி நிறைவேற்றுவேன்? எப்படி உன்னை வெட்டுவேன்? கண்டே எப்படி வெட்டுவேன்? என்னை வெட்டி நிறைவேற்றுங்கள் சுவாமி. வெட்டவா? பெற்ற மகன் இருந்து விட்டான். நீயாவது என்னோடு இருப்பாய் என்று நினைத்தேன். நீயும் என்னை விட்டு போக துணிந்து விட்டாய். அடி வண்ணக்கிளியே இங்கு தன்னந்தனியே என்னை விட்டு விட்டு போக சம்மதமோ, விட்டு விட்டு போக சம்மதமோ. விட்டு விட்டு போக சம்மதமோ, மனமோ நீ உள்ள நாள் மட்டும் நான் இருப்பேன். உணவில் மனைவி
விட்டு போக சம்மதமோ தாராபதி. என்னை விட்டு போவதற்கு நீ தெரிந்து விட்டாய். எஜமானின் கட்டளையை நிறைவேற்றியாக வேண்டும். நிறைவேற்றுகிறேன். மனைவி என்ற பாசத்தில் வந்த பாசத்துக்கு இடமில்லை. சென்ற அவர் மனது நின்று பெற்ற கைவருமா என்ற பாதகத்தை பார்க்கவா பார்த்திருந்தேன். அடிபடருந்தடி கண்மணியே என்ற அநியாயம் காணுந்தடி பெண்ணரசே. அதில் வாழும் பெண்ணுடன் வந்த தேவிய வெட்டுகிறேன். நீ மேல் சுமந்த பாசத்தை வெட்டுகிறேன். என் மனைவியை வெட்டுகிறேன். என் உயிரை வெட்டுகிறேன். இறைவா 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 இறைவா. தாராபதி, என் மனதை நாம் கட்டுப்படுத்தி கொண்டே கொலை செய்ய போகும்பொழுது மலர்வளம் தடுக்கிறது. சாவதற்கு அஞ்சு விட்டாயா? சாவதற்கு அஞ்சவில்லை சுவாமி. மறுபிறவி ஒன்று இருந்தால் தங்களுக்கு மனைவியாக வர வேண்டும். நம் இருவருக்குள் லோகிதாசன் மகனாக பிறக்க வேண்டும். தாங்கள் இந்த மக்களுக்கு தலைவனாக இருந்து தொண்டு புரிய வேண்டும் என்று நினைத்து விட்டேன். மன்னித்து விடுங்கள் சுவாமி. தாராபதி, இந்த பிறவியில் என்னை அடைந்து நீ பட்ட துன்பங்கள் போதாதா? பிரபோதம் வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு மீண்டும் சென்ற அவர் மனைவி என்றால் வெட்டுகிறானா அல்லது வெட்டு விடுவானா என்று சோதனை செய்து பார்க்கிறாய். வெட்டுகிறேன், வெட்டத்தான் போகிறேன். மனைவியை வெட்டு வந்தரு செய்வாய் தேவா, வந்தரு செய்வாய். நான் தான் ஈஸ்வரன். இதோ 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் கண்ணிற்கு காட்சி அளிக்கின்றோம். நாங்கள் நடத்திய சோதனையில் வெற்றி பெற்று விட்டாய். நீயே உத்தமன், நீயே சத்திய வேந்தன். இதோ இறந்து கிடக்கும் காசிராசன் கனகவேந்தரையும் உனது மைந்தன் தேவதாசில் உயிர் பெறச் செய்கின்றோம். உனது நாட்டிற்கு சென்று சந்தோஷமாக ஆட்சி புரிவாயாக. அப்படி ஆகட்டும் சுவாமி. ஆடுகின்றானடி பிள்ளையிலே அதை பாட வந்தேனவன் எல்லையிலே இறைவனை நாட இன்னிசை பாட அதனடி கோரிடும் திருநெறி கூட ஏழுதானடி எல்லையிலே உலகிலும் மாபெரும் பேரையெல்லாம் அதில் உயிர்களையெல்லாம் ஆகவிட்டான் அழைத்திடும் மரத்தடி கொடிகளே அந்த அம்பலகரசமா ஆடுகின்றான் அப்பன தரது ஆடுகின்றான் தாயும் திருப்பான் போதே தந்தையும் தாயும் அவனுக்கில்லை அண்ணா தொடங்கி நான் வரையில் ஆடிய ஆட்டம் முடியவில்லை சிவனன்றியதுமே நடக்கவில்லை விட்டு ஏதோ ஆசை கொண்டான் அவன் நம்மளின் தலையிலே வாங்கி கொண்டான் மன்னரை படைத்தவன் மனசு வந்தான் மண்ணை படைத்தவன் மனசு வந்தாது மதுரையில் ஆடிய ஆட்டமன்றோ மதுரையில் ஆடிய ஆட்டமன்றோ ஆடுகின்றானடி பாட வந்தேனவன் எல்லையிலே ஆடனை நாட இன்னிசை பாட அது நெறி கூறிடும் திருமறை கூட ஆடுகின்றானடி எல்லையிலே. நாடு செழிக்கவனும் நல்ல மலை மேய்வனும் அது செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும். ஒரு செழிக்க வேணும் யார் தங்கமே ஊரடங்காக வேணும் நீ வெறிக வேணும், பால் பால் பொங்க வேணும். தங்கமே ஊரடங்காக வேணும் ஜெய மங்களம், நம்ம வாழ்வாங்க நம்மிடையே கிராமத்தில் வந்து நம்ம கிராமத்தில் வந்து ஏற்கனவே 3 வருடத்துக்கு முன்னாடி சிறப்பாக நடித்தார். வேறு இடங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். அதனால் வந்து நீண்ட நாட்களாக முடிந்தால் அவங்க தான் தேட்டர் இருந்தால் நிச்சயம் சபையாக இருப்பவர்கள் தான் நல்லா பாட்டு பாடுவார்கள். அதனால் அவர்கள் வச்சு வர வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி பெட்டிக்காரர் அவர்களும்
வெட்டிக்காரர் அவர்களும் ராஜபாண்ட அவர்களுமே டி.எம். சவுந்தரராஜனுடைய சவுண்டை பழைய காலத்தில் கேட்ட மாதிரி அழகா பாடி கதை நடித்து கொடுத்த கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து இந்த பொன்னாடையை போர்த்திடும். பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டிய கிராமத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. எங்களுடைய யூடியூப் சேனல் MKM சமய கருப்பு ஹரிச்சந்திர நாடகம், மதுரை மேகலா வள்ளி திருமணம், இந்த 2 பேரை போட்டீங்கன்னா யூடியூப் சேனல் உங்களுக்கு கிடைக்கும்.